எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மீன ராசியில கடைசி நட்சத்திரமா இந்த ரேவதி நட்சத்திரம் வருங்க. சரிங்களா? கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி இப்போ ராசிக்குள்ள சனி அப்படின்ற அமைப்புல வந்துட்டார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்குள்ள சனி வந்திருக்கார். இந்த ஜென்ம சனி ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை கொடுக்குமானா கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? ஒரு 50-50 தான் இருக்கும். முழுமையான பிரச்சனைகள் எப்போ வரும்? உங்க ஜென்ம நட்சத்திரமான ரேவதிக்குள்ள சனி நுழைகின்ற காலகட்டத்துல தான் பிரச்சனைகள் அதிகமா கொடுப்பார். சரிங்களா? அதுவும் அடுத்த ஆண்டு தான் நுழைவார் இந்த சனி. சரிங்களா? இந்த ஆண்டு கூட கிடையாது. இந்த வருஷம் புரட்டாதிலே இருப்பார். அதன் பிறகு உத்திரட்டாதிக்குள்ள வருவார். 2026 கடைசியில பாத்தீங்கன்னா ரேவதிக்குள்ள நுழைவார் இந்த சனி. ஸோ இவர் பாதிப்புகளை எந்த அளவுக்கு கொடுப்பார், உண்மையாவே பாதிப்பு வருமா இல்ல பாதிப்பு வர மாதிரி இருந்துட்டு விலகிடுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? பெரிதளவுக்கு நெகட்டிவான விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ரேவதியில பிறந்தவங்களுக்கு மட்டும். காரணம் என்னன்னு கடைசியா சொல்றேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றங்களை வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க. நல்ல சுப விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நடக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் வாழ்க்கை நடக்கும். குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கீங்க அல்லது புதிதாக ஏதாச்சும் வேலைக்கு போகலாம், இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறலான் இருக்கணும், தாராளமாக மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? பொருளாதார ரீதியாக நல்லா சம்பாதிப்பீங்க. மறைமுகமான வழியில வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சனி. சரிங்களா? காசு எப்படி வருதுன்னே தெரியாத வகையில காசு கைக்கு வரும். ஏன்னா குரு 8 பார்க்கிறார். சரிங்களா? மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பார். அப்ப இன்னும் 12ஆம் இடத்துல ராகு. நல்ல சுகவாசியா இருப்பீங்க. சரிங்களா? சந்தோஷமா வாழ்க்கையை கழிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல முக்கியமான வாழ்க்கையில மறக்க முடியாத நிறைய தருணங்களையும் நிறைய நிகழ்வுகளை சம்பாதிச்சு வச்சுப்பீங்க. அதாவது மெமரிஸை சொல்றேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பைக் வாங்குவாங்க, ஒரு பைக் வச்சுட்டு இருக்கவங்க ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு கார் வச்சுட்டு இருக்கவங்க இன்னும் லக்ஸூரியஸா இன்னொரு கார் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது, இது சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸ்டடீஸ்ல இப்ப நீங்க நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பா வைப்பீங்க. என்ன ஒண்ணு, சனி ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மெத்தன போக்கு இருக்குங்க, ஒரு சோம்பல்தனம் இருக்குங்க. எதுலையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே போவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ரெண்டாவது, உங்களை நீங்க பிரிஸ்கா வச்சுக்கோங்க, ஆக்டிவா வச்சுக்கோங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க. காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க உங்களோட பாடியையும் உங்களையும் நீங்க ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறீங்க, சுறுசுறுப்பா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பாதிப்பும் உங்களுக்கு பெருசா இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடவே போடாதீங்க. சரிங்களா? அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி புதிதாக அறிமுகமாக்கிற நபர்களை நம்பி காசு பணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்காதீங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கின விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்தா போட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாணவ முறையில படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா 4ல குரு இருக்கார். ஸோ கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மேலும் மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணலான் இருக்கீங்க அல்லது படிச்சு முடிக்க போறீங்க அப்படின்றவங்களுக்கு முடிச்சவே நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த ஜென்ம சனியில சில தடைகளை கொடுத்து அதன் பிறகுதான் வெற்றியை கொடுப்பார் இந்த சனி. அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு. அதன் பிறகு நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். காரணம் 2026 இருந்து பாத்தீங்கன்னா குரு ராசியை பார்ப்பார். உச்ச குரு ராசியை பார்ப்பார். நான் சொன்னல, இந்த ரேவதியில பிறந்தவங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். 2026 2வது பகுதியில சனி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள நுழைவார். அந்த சமயத்துல குரு கடகத்துல உச்சம் பெற்று
தன்னுடைய 9ஆம் பார்வையால் இந்த சனியை பார்வை செய்வார். அப்போ உச்ச குரு சனியை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த சனி நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவார். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த சனி பாத்தீங்கன்னா சோம்பல் தனத்துக்கும் நிதானத்துக்கும் காரகம் அவர் தான் வகிப்பார். குரு பார்க்காத சுக்கரனோட சேராத சனி சோம்பல் தனத்தை கொடுப்பார், தனித்த சனி. அதே குரு பார்த்த சுக்கரனோட சேர்ந்த சனி நிதானத்தை கொடுப்பார், எதுலையுமே ஆழ்ந்த சிந்தனையை கொடுப்பார், அதன் பிறகு வெற்றியை கொடுப்பார். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எதையுமே நிதானமாக யோசிச்சு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், நல்ல டீப் நாலேஜ் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும். அதே மாதிரி வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் மீண்டும் பெறுவீங்க. தேவையற்ற வீண் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா 2024 பிற்பகுதியில் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சனி பயிற்சியினுடைய 2வது பகுதி உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலமாக இருக்கும். ஜென்ம சனி எப்போ பிரச்சனையை கொடுக்கும்னா உங்களோட சொந்த நட்சத்திரத்தின் மேல சனி பயணிக்கின்ற காலகட்டத்திலாம் அதிகமான பிரச்சனை கொடுப்பார். ஆனா அந்த காலகட்டத்திலையும் குருவினுடைய பார்வை சனியின் மேல வரதுனால நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரிதளவுக்கு பாதிப்பெல்லாம் பெருசா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.